அனைவருக்கும் வணக்கம். சென்னை சாலிகிராமத்தை சேர்ந்தவங்க தான் பிரியா. இவங்க ஒரு மின் பொறியாளர். இவங்களுக்கு கனடா நாட்டில் பொறியாளராக பணியாற்றக்கூடிய சுரேஷ் என்பவரோட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. 2 பேரும் சேட் பண்ணியிருக்காங்க. அந்த பழக்கமானது நாடைவில் காதலாக மாறியிருக்கு. அதன் பிறகு பொறியாளரான சுரேஷ் சென்னைக்கு வந்த போதெல்லாம் பிரியாவோட நெருங்கி பழகி வந்திருக்காரு. அவங்கள பல இடங்களுக்கு அழைச்சிட்டும் போயிருக்காரு. லாட்ஜில் அறையெடுத்து அவங்களோட உல்லாசமாகவும் இருந்திருக்காரு. இப்படி அடிக்கடி சென்னைக்கு வரும்போதெல்லாம் சுரேஷ் இதையே வழக்கமாக செஞ்சுட்டு வந்திருக்காரு. பிரியாவை பல இடங்களுக்கு அழைத்து செல்வது, அதன் பிறகு லாட்ஜில் ரூம் எடுத்து 2 பேரும் உல்லாசமாக இருப்பது, இதையே வாடிக்கையாகவே வந்திருக்காரு. பிரியா எப்போதெல்லாம் திருமணத்தை பற்றி பேசினாலும் இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும் அப்படின்னு சொல்லி சுரேஷ் தள்ளி போட்டுக்கிட்டே போயிருக்காரு. ஆனால் சுரேஷுடைய எண்ணமே நம்மளோட உல்லாசமாக இருக்கிறதாவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரியாவுக்கு சந்தேகமும் ஏற்பட்டிருக்கு. ஒரு கட்டத்தில் சுரேஷுடைய பேக்ரவுண்டு குறித்து ரகசியமாக விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் பிரியாவுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தெரிய வருது. அதாவது தன்னுடைய காதலான சுரேஷுக்கு ஏற்கனவே திருமணமாகி மனைவி மற்றும் குழந்தை இருப்பதை அறிந்து பிரியா அதிர்ச்சி ஆகிறாங்க. இது குறித்து சுரேஷிடமும் கேட்குறாங்க. 2 பேருக்கும் இடையே வாக்குவாதமும் ஏற்படுது. ஒரு கட்டத்தில் சுரேஷ் அந்த இளம் பெண்ணுக்கிட்ட பிரியா கிட்ட, நாம் 2 பேருமே உல்லாசமாக இருக்கும்போது நான் அதை வீடியோவாகவும் ஃபோட்டோவாகவும் எடுத்து வச்சுருக்கேன். நீ என்கிட்ட தொடர்ந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த வீடியோவை நான் சமூக ஊடகங்களில் வெளியிட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கனடா இன்ஜினியரான சுரேஷ் மிரட்டியிருக்காரு. இதனால் அதிர்ச்சி அடைந்த பிரியா செய்வதறியாமல் தவிச்சிருக்காங்க. இருந்தாலும் நம்மளை ஏமாற்றிட்டானே, நம்மளை உடல் ரீதியாகவே பயன்படுத்தி நம்மளை இப்படி இது பண்ணிட்டானே, நம்ம வீடியோவை எடுத்து வச்சுருக்கானே, நாளை பின்ன இந்த வீடியோவை வச்சு அவன் என்ன வேணாலும் செய்யலாம், நம்மளுடைய எதிர்காலத்தை அவன் நாசமாக்கலாம், அதனால் நம்ம முன்கூட்டியே ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் துணிந்து உடனடியாக விருகம்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போயிட்டு புகாரும் அளிச்சிட்டாங்க. அந்த புகாரின் மீது உதவி ஆய்வாளராக இருக்கக்கூடிய பெண் போலீஸான பெனாசிர் பேகம் தான் இந்த புகாரை விசாரிச்சிருக்காங்க. அப்போ அந்த புகாரளித்த பெண்ணுக்கிட்ட நட்பாக பேசியிருக்காங்க. கண்டிப்பாக உனக்கு நான் நியாயம் வாங்கி தரமா, இந்த காலத்தில் இந்த மாதிரி பெண்களை நிறைய பேர் ஏமாத்துறாங்க, இந்த மாதிரி ஆட்களெல்லாம் சும்மா விடக்கூடாது, நான் உனக்கு துணையாக இருக்கிறேன், கண்டிப்பாக நான் சுரேஷுக்கு தகுந்த தண்டனை வாங்கி கொடுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் பொறியாளரான பிரியா கிட்ட உதவி ஆய்வாளரான பெனாசிர் பேகம் நட்பாக க்ளோஸாகவே பழகியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் 2 பேருக்குள்ள பழக்கம் அதிகமான பிறகு அந்த உதவியாளரான பெனாசிர் பேகம் தன்னுடைய வீட்டுக்கு தேவையான மளிகை மற்றும் ஆடம்பர பொருட்களை பல லட்சம் ரூபாய்க்கு ஆன்லைன் மூலமாக பிரியா கிட்ட இருந்தே வாங்கியிருக்காங்க. அதே போல் சைடில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த புகாரளித்த பெண்ணிடமிருந்து உங்களை நான் காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய காதலான சுரேஷன்கிட்டையும் பேசியிருக்காங்க. உங்களை நான் கைது செய்யாமல் இருக்கிறதுக்கு என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நான் செய்கிறேன், எனக்கு கொஞ்சம் பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் பல லட்சம் ரூபாயை வாங்கியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் அந்த இளம்பெண் கொடுத்த புகார் மீது கைது செய்யாமல் இருக்க காதலனுக்கு நீதிமன்றத்திலிருந்தே முன்ஜாமீன் பெறுறதுக்கும் இந்த உதவி ஆய்வாளரான பெனாசிர் பேகம் பல வகையில் உதவி செஞ்சுருக்காங்க. இதன் மூலமாக காதலான சுரேஷ் நீதிமன்றத்தில் முன்ஜாமீனும் வாங்கியிருக்காரு. அதன் பிறகு அவர் சென்னையிலிருந்து கனடா நாட்டுக்கு தப்பி ஓடிட்டார். எப்படியாவது எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஓடிட்டார். இந்த தகவல் லேட்டாக தான் அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணான பிரியாவுக்கு தெரிய வந்திருக்கு. நம்மக்கிட்டையும் பொருளை வாங்கிட்டு ஆன்லைனில் பல லட்ச ரூபாய்க்கு பொருளை வாங்கிட்டு காதலன்கிட்டையும் ஃபேவராக நடந்துக்கிட்டு அவங்ககிட்டையும் பல லட்ச ரூபாய் பொருளை வாங்கிட்டு அவனுக்கு முன்ஜாமீன் வாங்கி அவனை தப்ப வச்சுட்டாங்களே, நம்மக்கிட்ட நட்பாக பேசி நம்மளை இப்படி ஏமாற்றிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் அதிர்ச்சி அடைந்திருக்காங்க. உடனடியாக இது குறித்து விசாரணை அதிகாரியான உதவி ஆய்வாளர் பெனாசிர் பேகமிடம் நியாயமும் கேட்டிருக்காங்க. அதற்கு அவங்க சரியான முறையில் பதிலும் சொல்லலை. இல்லை, நான் எதுவும் அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணலை, நான் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு தான் நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன், ஆனால் அவன் எப்படியோ தப்பிச்சு போயிட்டான் அப்படி இப்படின்னு சொல்லி அவனை மறுபடியும் பிரியாவை முட்டாளாக்கியிருக்காங்க. ஆனால் இதை பொறுத்து கொள்ள முடியாத பிரியா உடனடியாக இணை கமிஷனரான திஷா மீட்டரை போய் நேரில் சந்தித்து தனக்கு நடந்த சம்பவம் மற்றும் நான் ஆன்லைன் மூலமாக அவங்களுக்கு பல லட்சம் ரூபாய்க்கு பொருட்களை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்னு அது தொடர்பான ஆவணங்களோடு புகார் அளிச்சிருக்காங்க. இந்த புகாரின் மீது விசாரணை நடத்துவதற்காக இணை கமிஷனான திஷா மீட்டல் விருகம்பாக்கம் உதவி கமிஷனான பாலகிருஷ்ண பிரபுவுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. பாதிக்கப்பட்ட பெண்ணை போய் நீ அவங்கள போய் பார்த்துட்டு நீங்கள் போர்க்கூடமா கடுமையான நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுக்கிட்ட பிரியா கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணான பிரியா விருகம்பாக்கம் உதவி கமிஷனர் அலுவலகத்துக்கு பாலகிருஷ்ண பிரபுவை நேரில் சந்தித்து அவங்க புகாரும் அளிச்சிருக்காங்க. அப்போது உதவி கமிஷனர் பெண் உதவி ஆய்வாளரான பெனாசிர் பேகம் மீது நான் நடவடிக்கை எடுப்பதாக கூறி அந்த பெண்ணான பிரியாவுக்கு அடிக்கடி வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காரு. ஒரு கட்டத்தில் நள்ளிரவும் அந்த பெண்ணு கூட சேட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்காரு.
அதுக்கு சரி நமக்கு வந்து ஆக்ஷன் எடுக்கன்னு சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்ணும் வந்து அவருக்கு பதில் அனுப்பிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதன் பிறகு அடிக்கடி அந்த பெண்ணை வந்து அலுவலகத்துக்கு விசாரணை அப்படிங்கிற பேரில் அந்த பெண் பொறியாளரான பிரியாவை அழைத்து தன்னுடைய அலுவலகத்தில் உதவி கமிஷனரான பாலகிருஷ்ண பிரபு வந்து தன் வசப்படுத்தும் வகையில் அந்த ராணியோடைய பிரியாவுடைய தோல் மீது கை வைத்து தொட்டு பேசுறது, இந்த மாதிரி தான் உன் மீது ஆசைப்படுறேன், என்னோட நீ உல்லாசமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இன்டெரக்டாக வந்து செய்கை மூலமாக செஞ்சு காட்டியிருக்காரு. அதே நேரம் புகழளித்த உதவி ஆய்வாளர் பெனாசீர் பேகம் மீது அவர் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்திருக்காரு. இதற்கிடையில தான் உதவி கமிஷனர் ஒரு கட்டத்தில் நம்ம டைரெக்டாகவே அந்த பெண்ணுக்கிட்ட கேட்டுருவோம், இன்டெரக்டாக நம்ம தொட்டு பார்த்தோம், அதுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை, நம்ம டைரெக்டாகவே கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அதில் என்ன அனுப்பியிருக்காருன்னா, நீ அழகாக இருக்க, உன்னை பார்த்ததுலேருந்து என்னால் வேலையில் கவனமே செலுத்த முடியல, நான் சொல்கிறத நீ செஞ்சால் நீ சொல்கிறத நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி மிகவும் ஆபாசமாகவும் வெளிப்படையாகவும் அந்த பெண்ணுடைய பாலுணர்வை தூண்டும் வகையில் உல்லாசத்துக்கு டைரெக்டாகவே அழைச்சிட்டாரு. இதை பார்த்த அந்த பெண் பொறியாளர் வந்து பிரியா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. நியாயம் கேட்டு போனால் அந்த பெண் உதவி ஆய்வாளர் நம்மளை ஏமாற்றிட்டாங்க, அவங்க மீது போராளிக்குன்னு சொல்லி போனால் இவர் நம்மளை படுக்கைக்கே கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நொந்து போன அந்த பிரியா உடனடியாக நடந்த சம்பவத்தை மறுபடியும் இணை கமிஷனான திஷா மிட்டலை போய் நேரில் சந்தித்து இந்த விஷயத்தை மறுபடியும் சொல்கிறாங்க. நான் ஏற்கனவே திருமணம் செய்வதாக கூறி என்னுடைய காதலனை ஏமாற்றிட்டான்னு சொல்லி போராளிக்க போன இடத்துல பெண் உதவி ஆய்வாளர் வந்து அவங்க வீட்டுக்கு தேவையான பொருட்களை ஆன்லைன் மூலமாக ஆர்டர் செஞ்சு எங்கிட்ட பல லட்ச ரூபாய் பணத்தை ஏமாற்றிட்டாங்கன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் உடனே வந்து அந்த புகாரளிக்குமாறு விருகம்பாக்கம் உதவி கமிஷனரான பாலகிருஷ்ண பிரபுவை சந்தித்து புகாரளிங்கன்னு சொன்னீங்க. நானும் அதைப்படி அவர்கிட்ட போய் எல்லா புகாரும் அளித்தேன். ஆனால் அதுக்கு பிறகு அவர் நடவடிக்கை எடுக்கவே இல்லை. என்கிட்ட டெய்லி சேட் பண்ண ஆரம்பித்தார். ஒரு கட்டத்தில் என்ன படுக்கவே கூப்பிட்றாரு பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பின அந்த வாட்ஸ்அப் சேட் ஆதாரத்தோட அந்த திஷா மிட்டலை போய் பார்த்து அழுது புலம்பியிருக்காங்க. இதனால் கோபமான திஷா மிட்டல், என்னடா இது இப்படிலாம் பண்ணுறாங்களே நம்ம டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக இணை கமிஷனரான திஷா மிட்டல் இந்த புகாரளித்து இவங்க 2 பேரும் செஞ்ச அநியாயத்தை, அதாவது உதவி ஆய்வாளரான பெனாசீர் பேகம் வந்து ஆன்லைனில் பொருட்களை வாங்கி ஏமாத்தினது, உதவி கமிஷனரான பாலகிருஷ்ண பிரபு வந்து உல்லாசத்துக்கு அழைத்தது, இந்த 2 விஷயத்தையுமே உடனடியாக கமிஷனரான அருணுடைய கவனத்துக்கு கொண்டு செல்கிறாங்க. இதைத் தொடர்ந்து கமிஷனர் அருண் வந்து இருவர் மீதும் துறை ரீதியான விசாரணைக்கு உத்தரவிடுறாரு. அதன்படி தான் உயர் காவல்துறை அதிகாரிகள் உதவி கமிஷனர் மற்றும் உதவி பெண் ஆய்வாளர்களிடம் விசாரணை நடந்துட்டு வருது. அதே நேரம் புகாரளித்த வந்த இளம்பெண்ணுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த உதவி கமிஷனரான பாலகிருஷ்ண பிரபு மற்றும் புகாரளிக்க வந்த இளம்பெண்ணிடம் வீட்டிற்கு தேவையான பொருட்களை பல லட்சம் ரூபாய்க்கு ஆன்லைன் மூலமாக பெற்ற பெண் உதவி ஆய்வாளரான பெனாசீர் பேகம் ஆகியோரை அதிரடியாக காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி கமிஷனர் அருணும் உத்தரவிட்டிருக்காரு. இந்த வழக்கில் சிக்கியுள்ள பெண் உதவி ஆய்வாளரான பெனாசீர் பேகம் அண்ணா நகர் காவல் நிலையத்தில் பணியாற்றிய போது சாலையோர வியாபாரிகள் மற்றும் போராளிக்க வந்தவர்களிடம் பணம் பெற்றதாக 5க்கும் மேற்பட்ட புகார்களும் நிலுவையில் இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவத்தை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.